ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். சூர்யாவின் சுப்ரபாதம். இது வரைக்கும் 12 பகுதி கேட்டிருப்பீங்க. இன்றைக்கு 13ஆம் பகுதி. பூர்ணிமாவும் உஷாவும் மாறி மாறி பேசுவதை கேட்ட கீதா, என்ன பேசுகிறீங்க நீங்கள் 2 பேரும்? இப்போ நமக்கு தெரிஞ்சு சூர்யா தான் தப்பானவன். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் சுப்ரியாவை ரொம்ப நல்லாவே பார்த்துப்பீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரியே சுப்ரியாவை அதே சமயத்தில் வேறு ஒரு இடத்துல கட்டி கொடுத்து அவள் புருஷன் மட்டும் நல்லவனாக இருந்தால் போதுமா? மாமியார் நாத்தனார்னு கொடுமை பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அப்புறம் ரொம்பவே கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் அவள் அக்கா அஸ்வினியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த உண்மை தெரிஞ்சு அவளை கட்டிக்கிட்டவனே அவளை அடித்து துன்புறுத்தி கொடுமைப்படுத்த ஆரம்பித்தானா அப்போது சுப்ரியாவோட நிலைமை என்ன ஆகும்? நீங்கள் ஏன் அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசித்து பார்க்க மாட்டேன்றீங்க? இப்போது நான் சொல்கிறது உங்கள் எல்லாருக்குமே ஒரு விதத்தில் தப்பாக தான் தெரியும். நான் என்னவோ சுப்ரியாவை வேணுமென்னு சூர்யாவுக்கு கட்டி வைக்கணும்னு நினைக்கிற மாதிரி நீங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. எனக்கு மட்டும் சுப்ரியாவை கட்டி வைக்கணும்னு ஆசையாக என்ன? ஒரு நாளும் அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். ஆனால் இப்போ என்ன நடக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்மளா ஒன்றும் சூர்யாவுக்கு சுப்ரியாவை பொண்ணு கேட்டு போகலை. கல்யாணமே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு ஊரை சுற்றி ஜாலியாக இருந்த சூர்யா என்றைக்கு சுப்ரியாவை பார்த்தானோ பார்த்த உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டான். அதனால் அவன் திருந்துறதுக்கு கூட இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் இல்லையா? சுப்ரியா மேலே இருக்கிற ஆசைனால் அவளை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி ஒரு குழந்தைக்கு அப்பா ஆயிட்டானா அவனுடைய எல்லா விதமான மோசமான பழக்கங்களுக்கும் ஒரு நல்ல முடிவு வந்துடும் இல்லை? நீங்களும் உங்கள் தம்பி சந்தோஷமாக குடும்பம் நடத்துறத பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நிச்சயம் சூர்யாவை ஒரு நல்ல மனுஷனாக மாற்றிடுவான். ஏன்னா அவளுடைய பொறுமை அப்படி என்று கீதா சொல்லி கொண்டிருக்கும் போதே வெளியே காரில் இருந்தபடியே குரல் கொடுத்தான் சூர்யா. அக்கா, உள்ளே போய் எவ்வளோ நேரம் ஆகுது? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சீக்கிரமாக வாங்க, டைம் ஆகுது என்று குரல் கொடுத்தான் சூர்யா. அதன் பிறகு யாரும் எதுவும் பேசவில்லை. 2 காரில் ஏறி புறப்பட்டு சென்றார்கள். வேகமாக காரை ஓட்டிய சூர்யா நேராக சுப்ரியாவின் வீட்டு வாசலில் சென்று தான் காரை நிறுத்தினான். வைதேகியும் ரவிச்சந்திரனும் தான் முதல்ல எல்லாரையும் வரவேற்று உள்ளே அழைச்சிக்கிட்டு போனாங்க. ராதிகாவும் வந்தவங்களை எல்லாரும் வரவேற்று உள்ளே உட்கார வச்சான். நான் சொன்ன பையன் இவன்தான் என்று கீதா தன் தாயிடம் மெதுவாக கூறி சூர்யாவை காட்டினாள். வைதேகியும் ரவிச்சந்திரன் ராதிகாவிடம் ஜாடை காட்டினான். சூர்யா தான் மாப்பிள்ளை என்று. சூர்யாவை பார்த்தவுடனே ரவிச்சந்திரனுக்கும் ராதிகாவுக்கும் கூட 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு. அதன் பிறகு சுப்ரியாவை அலங்காரம் செய்து கொண்டு கீதா அவளை அழைத்து கொண்டு வெளியே வந்தாள். உஷாவும் சுப்ரியாவின் அருகிலே இருந்து சுப்ரியாவை அழைத்து கொண்டு வந்தாள். அனைவருக்கும் போய் காஃபி கொடுத்துவிட்டு அமைதியாக வந்து நின்ற சுப்ரியாவை பார்த்த சூர்யா தன் அக்காவிடம் மெதுவாக, அக்கா, நான் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொன்னான். என்ன பேச போகிற என்று பார்வையிலே கேட்ட பூர்ணிமாவிடம், ரீனாவை பற்றி தான் நான் சுப்ரியா கிட்ட பேசணும். எங்கள் 2 பேரையும் அவள் ஹாஸ்பிட்டலில் ஒன்றா பார்த்துருக்கா. நிச்சயம் ரீனாவை பற்றிய விவரம் இவளுக்கு தெரிய வரத்துக்கு முன்னாடி நானே அதை பற்றி அவகிட்ட பேச வேண்டும். அதனால தான் சொல்கிறேன். நான் சுப்ரியா கிட்ட கொஞ்ச நேரம் தனியாக பேசணும். அதுக்கு எனக்கு அனுமதி வாங்கித்தாங்க என்றான் சூர்யா மெதுவாக. அதெல்லாம் எதுவும் பேச வேண்டாம் சூர்யா. முதல்ல இந்த இடம் நல்லபடியாக முடியட்டும். நிச்சயம் ஆன பிறகு நீ ரீனாவை பற்றி சுப்ரியா கிட்ட பேசு. இப்போதைக்கு எதுவும் வேண்டாம். கொஞ்ச நேரம் அமைதியாக இரு சூர்யா என்று சூர்யாவை தடுத்தாள் பூர்ணிமா. சூர்யாவும் பிறகு எதுவும் பேசவில்லை. சுப்ரியாவை உள்ளே அழைத்து கொண்டு சென்றார்கள். அறையில் அழைத்து சென்ற சுப்ரியாவிடம் உஷாவும் கீதாவும் கேட்டார்கள், என்ன சுப்ரியா,
மாப்பிள்ளை சூர்யாவை பார்த்துட்டியா? எப்படி இருக்காரு? உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் இந்த கல்யாணம் அப்படின்னு உஷாவும் கீதாவும் மாறி மாறி கேட்க, அக்கா எங்கே பார்த்தா? இது வரைக்கும் வந்த எந்த மாப்பிள்ளையுமே அக்கா பார்க்கல. இவரை கூட அக்கா திரும்பி கூட பார்க்கல என்றாள் காவியா. என்ன சொல்கிற நீ சுப்ரியா? நீ இந்த மாதிரி பண்ணாத. ஒரே ஒரு தடவை மட்டும் இந்த மாப்பிள்ளையே பார்த்துட்டு உன்னோட முடிவு என்னன்னு சொல்லு என்று கீதா வற்புறுத்த, சுப்ரியா அமைதியாக இருந்தாலே தவிர சூர்யாவை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்கு தோன்றக்கூட இல்லை. எப்படி இருந்தாலும் இந்த திருமணத்தை நான் தடுத்து நிறுத்த தான் போகிறேன். அதுக்கு எதுக்கு அந்த பையனை நான் பார்க்கணும் என்ற முடிவில் அவள் பிடிவாதமாக இருந்தான். சரி, என் அப்பா அம்மாவையும் அழைச்சிக்கிட்டு நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வருகிறோம். அதன் பிறகு திருமணத்தை பற்றி பேசிக்கொள்ளலாம் என்று வைதேகி சொல்ல, மாப்பிள்ளை வீட்டார் அனைவரும் விடை பெற்று கொண்டு சென்றார்கள். சுப்ரியாவிடம் அருணாவும் அலுவலகத்தில். என்ன சுப்ரியா சொல்கிற? மறுபடியும் உன்னை பொண்ணு பார்க்க வந்தாங்களா? சரி சரி, எப்போ போல் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணு, இல்லை மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி உன் அக்காவை பற்றி சொல்லிவிடு. அப்புறம் என்ன, எப்போ போல் இந்த நிச்சயம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க, பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு எதுக்கு நீ வீணாக கவலைப்பட்டுட்ருக்க என்று சுப்ரியாவிடம் சொன்னாள் அருணா. நீ வேற அருணா, எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க என்னை பொண்ணு பார்க்கவே வந்திருக்காங்க. நாளைக்கு வேற என் அப்பா அம்மா தாத்தா பாட்டின்னு எல்லாரும் போய் மாப்பிள்ளை வீட்டை போய் பார்க்க போகிறாங்க. எனக்கே என்ன செய்யறதுன்னே தெரியல. அங்கே போனவங்களுக்கு மாப்பிள்ளை வீடு பிடிச்சிருந்ததுன்னா உடனே கல்யாணத்தையும் முடிவு பண்ணிடுவாங்க. எனக்கே இந்த கல்யாணத்தை எப்படி தடுத்து நிறுத்த போகிறேன்னு தான் தெரியல என்று அழ ஆரம்பித்தாள் சுப்ரியா. சரி சரி, அழாத. பையன் யார்? பேர் என்ன சொன்னேன்? சூர்யாவா? சரி, அவன் வீட்டு அட்ரஸையும் அவனோட ஃபோன் நம்பரையும் என்கிட்ட கொடு. நானே அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசி, நீ ஏற்கனவே ஒருத்தனை விரும்புகிறதாவும் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னும் நான் அந்த பையன்கிட்ட ஃபோனில் சொல்லிடுறேன். இல்லைன்னா அந்த பையனோட குடும்பத்தை இருக்கவங்ககிட்டையும் நான் ஃபோனில் சொல்லிடுறேன். அப்புறம் என்ன, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களோ இல்லை அந்த பையனோ உன்னை வேணான்னு சொல்லிடுவாங்க. இதுக்கெல்லாம் எதுக்கு நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? நீ ஃபோன் நம்பரை மட்டும் என்கிட்ட கொடு என்று சூர்யாவின் ஃபோன் நம்பரை வாங்கி கொண்டு சூர்யாவுக்கு ஃபோன் செய்ய ஆரம்பித்தாள் அருணா. சூர்யாவின் வீட்டில். என்னடா சூர்யா, நீ மறுபடியும் அந்த பொண்ணுக்கிட்ட பேசணும்னு என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்க. ரீனாவை பற்றி இப்போதைக்கு நீ அந்த பொண்ணுக்கிட்ட எதுவுமே பேச வேண்டாம் சூர்யா. நான் சொல்கிறத கேளு. இப்போதைக்கு நிச்சயம் பண்ணணும். அதுவும் இல்லாமல் அவங்க நாளைக்கு நம்ம வீட்டில் எல்லாரையும் பார்க்கணும், வீடை பிடிச்சிருக்கணும். வர்றவங்க ரீனா யார் என்னன்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறதுன்னு நானே தெரியாமல் முழிச்சிட்ருக்கேன். இதில் நீ வேற அந்த கல்யாண பொண்ணு சுப்ரியாவுக்கு ஃபோன் பண்ணி ரீனாவை பற்றி பேசணும்னு சொல்கிற. நீ ஏன் உன் லைஃப்பில் மண்ணள்ளி போட்டுக்காதடா. அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்றல, அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறல. கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருடா. ஏன்டா இப்படி எதுக்கு எடுத்தாலும் அவசரப்படுற? எப்பவுமே நீ இந்த மாதிரி அவசரப்பட மாட்டிய. ஆனால் இந்த பொண்ணு பார்க்குற விஷயத்துலேருந்து இந்த கல்யாண விஷயம் வரைக்கும் நீ ரொம்பவே அவசரப்படுறடா என்று பூர்ணிமா சூர்யாவிடம் புலம்பிக் கொண்டே இருந்தாள். ஐயோ அக்கா, நீ தான் புரியாமல் பேசுகிற. நாளைக்கு வரவங்களுக்கு ரீனாவை பற்றி என்ன சொல்கிறதுன்னு நீயே யோசிக்கிற. என்ன தான் நம்ம சொன்னாலும் என்னோடய ஃப்ரெண்டு யாரும் இல்லை, அதனால தான் அவள் இந்த வீட்டில் இருக்கிறான்னு நான் என்ன சொன்னாலும் நீ என்ன சொன்னாலும் அவங்க மனசில் ஒரு சந்தேகம் வரதான் செய்யும். பொண்ணு கொடுக்கறதுக்கு கூட அவங்க யோசிக்கலாம். அதெல்லாம் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நாளைக்கு எனக்கும் சுப்ரியாவுக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த ரீனாவை பற்றின விவரம் சுப்ரியாவே தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட கேட்டானா அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க்கா. அப்போது நான் அவகிட்ட என்ன சொன்னாலும் அவள் அதை ஏற்றுப்பாளா இல்லை எப்படி எடுத்துப்பாளோ எனக்கு கொஞ்சம் குழப்பமாகவே இருக்குது. நாளைக்கு அவங்க நம்ம வீட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நானே சுப்ரியாவுக்கு ஃபோன் செய்து ரீனாவை பற்றின விவரத்தை சொல்லிட்டேன்னா என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். அதுக்கப்புறம் சுப்ரியாவோட ஃபேமிலி ஆச்சு. அவங்களுக்குள்ளே என்ன பேசி முடிவெடுக்கிறாங்களோ அதன்படி எடுக்கட்டும். நீ என்ன தான் என்னை தடுத்தாலும் நான் அந்த பொண்ணு சுப்ரியாவுக்கு ஃபோன் பண்ணி பேச தான் போகிறேன். அந்த பொண்ணுக்கு அவங்க வீட்டில் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுத்து பேசுவாளா என்னன்னு தான் தெரியல. ஏன்னா அவளுக்கு அந்த ஒரு ரைட்ஸ் கூட அந்த வீட்டில் கொடுக்கலன்னு
கீதா அக்கா சொல்லியிருக்காங்க. நானே அந்த பொண்ணு ஆஃபீஸில் போய் பார்க்கலாமா, இல்லை ஆஃபீஸில் இருக்கிற நம்பர் கால் பண்ணி பேசலாமான்னு ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்கேன். இதில் நீ வேற ஏன்க்கா என்னை குழப்பிக்கிட்டே இருக்கிற? நீ என்ன சொன்னாலும் சரி, நான் அந்த பொண்ணுக்கிட்ட கண்டிப்பாக ஃபோன் பண்ணி பேச தான் போகிறேன் என்று சூர்யாவும் பதிலுக்கு வாக்குவாதம் செய்து கொண்டே இருந்தான். இப்படி 2 பேரும் மாற்றி மாற்றி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகிறது? 2 பேரில் யாராவது ஒருத்தர் ஒரு முடிவுக்கு வாங்க. 2 பேரும் பேசுகிறதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. இது சூர்யாவோட வாழ்க்கை மட்டும் இல்லை, சூர்யாவோட வாழ்க்கையில் இப்போ இன்னொரு பொண்ணும் வரப்போகிறான். அதனால் சுப்ரியாவோட வாழ்க்கை தான் இப்போ ரொம்ப முக்கியம். எனக்கு என்னவோ சூர்யா சொல்கிறது தான் கரெக்டுன்னு தோணுது. அவன் சுப்ரியா கிட்ட பேசட்டுமே, நீ எதுக்காக அவனை தடுக்கிற என்று பூபதி பூர்ணிமாவை அழைத்து கொண்டு ரூமை விட்டு வெளியே சென்றார். உடனே சூர்யா, சரி, நம்ம சுப்ரியாவோட அலுவலகத்தில் இருக்கிற ஆஃபீஸ் நம்பருக்கு ஃபோன் செஞ்சு சுப்ரியா கிட்ட நம்ம பேசிடணும் என்று ஃபோன் செய்ய அவனுடைய செல்ஃபோனை எடுத்த போது அப்போது ஒரு கால் வந்தது. உடனே சூர்யா எடுத்து ஹலோ என்று சொன்னான். ஹலோ, யார்? சூர்யா சாரா? நீங்கள் தான் பேசுகிறீங்களா என்ற ஒரு பெண்ணின் குரலை கேட்டவுடன், ஆமாம், நான் சூர்யா தான் பேசுகிறேன். நீங்கள் யார் என்று கேட்டான் சூர்யா. நீங்கள் நேற்று பொண்ணு பார்த்து விட்டு போனீங்களே சுப்ரியா, அவள் என்னோடய ஃப்ரெண்டு தான். அவளை பற்றி தான் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சுப்ரியாவை பற்றியா? சரி சொல்லுங்கள், அவளை பற்றி என்கிட்ட நீங்கள் என்ன பேசணும்? சூர்யா சார், அவள் ஏற்கனவே ஒரு பையனை ரொம்ப நாளாக விரும்புகிறான். அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பான். அதனால் இந்த கல்யாணத்துலலாம் அவளுக்கு விருப்பம் கிடையாது. இதெல்லாம் இப்போதைக்கு அவள் வீட்டில் அவளால் சொல்ல முடியாது. நீங்கள் தான் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி சுப்ரியாவை பிடிக்கலைன்னு சொல்லி சுப்ரியா வீட்டில் தகவல் சொல்லணும் என்று அருணா பேசிக்கொண்டே வந்தவள் திடீரென்று அமைதியானாள். எதுவுமே பேசவில்லை. சிறிது நேரத்திலே ஃபோனை வைத்து விட்டாள். சூர்யா பதிலுக்கு என்ன பேசினான் என்று சுப்ரியாவுக்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சு? ஏன் அமைதியாயிட்ட? நீ பேசிக்கிட்டே வந்த, அதுக்குள்ளே இடையில அமைதியாயிட்ட, எதுவுமே பேசலை. மறுமுனையில் அவர் ஃபோனில் என்னதான் சொன்னார் என்று கேட்ட சுப்ரியாவுடன், சுப்ரியா, நீ என்ன தான் முயற்சி பண்ணினாலும், நீ அதுக்கான முயற்சிகளை அதுக்கான காரணங்களை நீ என்ன தான் சொன்னாலும் இந்த சூர்யா உன்னை கல்யாணம் பண்ணிப்பான். இந்த கல்யாணத்தை உன்னால் தடுத்து நிறுத்தவே முடியாது என்று சொன்ன அருணாவிடம் சுப்ரியா அதிர்ச்சியாக கேட்டாள். நீ என்ன சொல்கிற? நீ சொன்னதை கேட்டு அந்த சூர்யா உன்கிட்ட என்ன சொன்னான்? எனக்கு தெளிவான பதிலை சொல்லு அருணா, இப்படி குட்டையை குழம்பி விட்டா எப்படி என்று கேட்ட சுப்ரியாவிடம், சுப்ரியா, நீ ஒருத்தனை காதலிக்கிறன்னு மட்டும் இல்லை, நீ ஒருத்தனை காதலிச்சு கெட்டு போயிட்டேன்னு நான் சொன்னால் கூட அந்த பையன் இந்த பதிலை தான் என்கிட்ட சொல்லியிருப்பான் என்று மறுபடியும் புதிர் போட்டாள் அருணா. ஐயோ, என்ன சொன்னார்? முதல்ல நீ எனக்கு அதை சொல்லு. நான் ஒருத்தனை காதலிச்சு அவன் மூலயமா நான் தப்பானவளாக தெரிஞ்சால் கூட என்ன தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிற அளவுக்கு அவர் என்ன தான் அப்படி சொன்னார்? நீ தெளிவாகவே சொல்ல மாட்டேன்றாருண்ணா, என்ன விஷயம் சொல்லு என்று படபடப்பாக கேட்டாள் சுப்ரியா. சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. நான் பேசிக்கிட்டே போனேன். உடனே அந்த சூர்யா என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? சுப்ரியா உன் எதிரில் இருந்தால் அவகிட்ட சொல்லு, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதனால் என் மனைவி சுப்ரியா தான்னு நான் அவளை முதல்ல பார்த்த அன்றைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன். இப்போது உன் எதிரில் இருந்துக்கிட்டு இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த சுப்ரியா என்ன முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சியெல்லாம் பலிக்கவே பலிக்காது. அவள் என்ன காரணம் சொன்னாலும் என்னால் ஏற்றுக்க முடியாது. நான் சுப்ரியாவை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுல ரொம்ப தீவிரமாக இருக்கிறேன். அதனால் உன் ஃப்ரெண்டு சுப்ரியா கிட்ட நீ நல்லா தீர்மானமாக சொல்லு, நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நான் தான் அவள் கூட குடும்பம் நடத்த போகிறேன். இந்த பதிலை நீ சுப்ரியா கிட்ட சொல்லிடுன்னு சூர்யா சொன்னார். இதை தான் ஃபோனில் என்கிட்ட அவர் சொன்னார் என்று அருணா சொன்னவுடன் சுப்ரியா அப்படியே உறைந்து போய் நின்றாள். என்ன இது? ஏன் அவன் இவ்வளோ தீர்மானமாக சொல்கிறான்? இதுக்கு என்ன முடிவு பண்ணுவது என்று புரியாமல் குழம்பு போய் நின்றாள் சுப்ரியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் என்னுடைய 13ஆம் பாகம் முடிவடைந்தது. மீண்டும் உங்களை அடுத்த பாகத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுருராஜ். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். பாய்.